வணக்கம். உங்கள் சிநேகிதி மாலதி மகாதேவன். பொண்ணும் பொருளும் இருந்தால் கூட நிறைய பேருக்கு நிம்மதின்றதே கிடைக்கிறது இல்லைங்க. நாம் இன்றைக்கி பார்க்க போகிற கதையில் வர ராஜாவுக்கு கூட நிம்மதியே இல்லையா. அந்த நிம்மதியை தேடி ஒரு பெரியவர்கிட்ட போகிறாரு. அந்த பெரியவர் சில வழிமுறைகள் சொல்கிறாரு. அதன்படி அவர் நடந்தாரா, அவருக்கு நிம்மதி கிடைச்சதா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் இல்லையா. வாங்க இந்த கதை கேளுங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ கதை கேட்கலாம். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜா என்னமோ தன்னுடைய கடமையெல்லாம் ஒழுங்காக தான் செஞ்சுட்டு வந்தார். ஆனாலும் அவருக்கு மன நிம்மதியே இல்லை. எப்போ பார்த்தாலும் ஏதாவது பிரச்சனை. அதனால் அரசருக்கு வாழ்க்கையில் அலுப்பும் சலிப்பும் தான் ஏற்பட்டது. என்ன செய்யலாம் அப்படின்னு யோசித்தார். இதை பற்றி மந்திரியிடம் கேட்டப்ப அவர் சொன்னாராம், பக்கத்தில் காட்டில் ஒரு பெரியவர் இருக்கார், அவர்கிட்ட போய் கேட்டால் ஏதாவது வழி கிடைக்கும் அப்படின்னு ஆலோசனை சொல்கிறாரு. அந்த ராஜாவும் உடனே காட்டுக்கு போய் அந்த பெரியவரை சந்திக்கிறாரு. அவரோட காலில் விழுந்து வணங்கினார். அது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட தன்னுடைய குறையை சொல்லவும் ஆரம்பித்தார். சுவாமி, அரசாங்கத்தை நிர்வகிப்பது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அப்படின்னா அதை விட்டுடேன் அப்படின்னாரு அந்த பெரியவர். நான் விலகிட்டா பிறகு அரச காரியங்களை யார் கவனிக்கிறது அப்படின்னு கேட்டார் ராஜா. அதுக்கு தான் உன்னோட மகன் இருக்கானே, அவன்கிட்ட அந்த பொறுப்பை விட்டுட்டு நீ வந்துரு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ராஜா சொல்கிறாரு, என்னாலேயே சமாளிக்க முடியல, அவன் பாவம், அவன் சின்ன பையன், அவன் எப்படி சமாளிப்பான் அப்படின்னு ராஜா கேட்டாராம். அப்போ என்ன தான் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் பெரியவர் சொல்கிறாரு, அப்படின்னா அந்த ராஜாங்கத்தை என்கிட்ட கொடுத்துரு அப்படின்றாரு. அரசரும் சரின்னு சொல்கிறாரு. அப்போ தான் பெரியவர் சொல்கிறாரு, நீ எந்த காரணம் கொண்டும் அந்த ராஜ்யத்தை திருப்பி கேட்கக்கூடாது, எனக்கு சத்தியம் செஞ்சு கொடு அப்படின்னு கேட்குறாரு. இந்த ராஜாவும் சத்தியம் பண்ணி கொடுக்குறாரு. அவருடைய ராஜ்யத்தை அந்த பெரியவரிடம் ஒப்படைச்சிடுறாரு. சரி, உன்னோட நாட்டை எனக்கு கொடுத்துட்டியே, நீ சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவ, எப்படி பழைக்க போகிற அப்படின்னு அந்த பெரியவர் கேட்டார். அப்போ தான் ராஜா சொன்னாரா, நான் கருவூலத்திலேருந்து கொஞ்சம் பணம் எடுத்துகிட்டு அதை வச்சு நான் பழைச்சிக்குவேன் அப்படின்னு சொன்னாராம். இந்த நாடே என்னோடதுன்னு ஆயிட்டப்புறம் அந்த கருவூலத்தில் இருக்கிற பொன்னையும் பொருளையும் நீ எப்படி எடுக்கலாம் அப்படின்னு கேட்டார் பெரியவர். சரி, வேண்டாம், நான் எங்கேயாவது வெளியூருக்கு போய் ஏதாவது வேலை செஞ்சு பொழைச்சிக்கிறேன் அப்படின்னாரா ராஜா. அப்போ தான் அந்த பெரியவர் சொன்னார், அது என்ன வெளியூருக்கு போய் வேலை செஞ்சு பொழைக்கிறது, அந்த வேலையை இங்கேயே செய்ய, அதுக்கு ஏதாவது கூலி கிடைக்கும், அதை வச்சு வாழலாம்ல அப்படின்னு கேட்டார். அந்த ராஜாவும் சரின்னு சொல்கிறாரு. சரிங்க பெரியவரே, என்ன வேலை கொடுக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டார் ராஜா. நீ இந்த நாட்டை தான் ஆளணும், ஏன்னா உனக்கு அந்த வேலை தான் நல்லா தெரியும், அதனால் நீ இந்த ராஜ்யத்தை ஆளணும் அப்படின்னு சொல்கிறாரு. ராஜாவும் சம்மதித்து தன்னோட அரண்மனைக்கு திரும்பி போகிறாரு. தன்னுடைய கடமைகளை செய்கிறாரு. ஆனால் பாருங்கள், இப்போ அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நிம்மதியாக தன்னோட கடமையை செய்கிறாரு. கொஞ்ச நாள் கழித்து, ஒரு மாதம் கழித்து அந்த பெரியவரை வந்து சந்திக்கிறாரு. நீங்கள் சொன்னபடியே நான் ராஜ்யத்தை ஆட்சி செய்கிறேன், ஆனால் நான் இப்போ நிம்மதியாக இருக்கேன், இதே தான் நான் முன்னையும் செஞ்சேன், ஆனால் அப்போ நான் நிம்மதியாக இல்லையே, ஏன் பெரியவரே அப்படின்னு கேட்டாரா ராஜா. ஏன்னா இப்போ நீ வந்து உன்னுடைய கடமைகளை பற்று இல்லாமல் செய்கிற, உன்னுடைய நாடு அப்படின்ற நினைப்பு இல்லாமல், பற்று இல்லாமல் உன்னுடைய கடமையை மட்டும் செய்கிறதுனால உனக்கு நிம்மதி கிடைக்குது. பற்று இல்லாமல் எந்த காரியத்தையும் தன்னோட கடமையை மட்டும் செய்கிறவங்களுக்கு நிச்சயம் நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு சொன்னாரா அந்த பெரியவர். அப்படின்னா பற்று இல்லாமல் நம்ம கூட நம்மளுடைய கடமையில் செஞ்சுட்டு வந்தால் நிச்சயம் நமக்கும் நிம்மதி கிடைக்கும் இல்லைங்களா. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக்ஸ் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்தை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நாம் இன்னொரு கதையோடு நாளைக்கு சந்திக்கலாம். நன்றி.